போர்னோகிராஃபி, ஆபாச படங்களை பார்த்தல். இன்றைய உலகில் தனிமனிதன் சார்ந்து எண்ணற்ற பிரச்சனைகள் உள்ளது. அதில் வெளிப்படாமல் மறைந்திருக்கும் ஒரு முக்கிய பிரச்சனைதான் ஆபாச படங்களை பார்க்கும் பழக்கம் உள்ளவர்களாக மனிதர்களில் பெரும்பாலான மக்கள் இருப்பது. மறைந்திருக்கும் பிரச்சனை என்று கூறப்படுவதன் காரணம் மறைவில் மட்டுமே இந்த செயல் செய்யப்படுவதால்தான். இந்த பிரச்சனையால் தன் செல்வத்தை, கல்வியை, தொழிலை, கண்ணியத்தை, குடும்பத்தை, என் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் கூட அதிகம். வாலிபர்களிடமும் பெரியவர்களிடமும் இருந்த இந்த பழக்கம் இன்று சிறுவர்கள் முதற்கொண்டு படர்ந்திருப்பதுதான் இன்றைய உலகின் மிகப்பெரிய கேடாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகின் வர்த்தகத்துறையின் பெரும்பகுதி ஆபாச படங்களை தயாரிப்பதை வைத்துதான் இருக்கின்றது என்பதும் சாபக்கேடு. மிகப்பெரிய பாவமாக கருதப்பட வேண்டிய ஒரு தீமை இன்று உலகில் வாழும் பெரும்பான்மையான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொழுதுபோக்கு அம்சமாக மாறிவிட்டது. இந்த உலகில் பலர் இந்த செயலில் ஈடுபட்டாலும் இந்த குற்றத்திலிருந்து எப்படியாவது வெளியேறி விட வேண்டும் என்று சிரமப்படும் மனிதர்கள் அதிகம். உண்மையில் ஆபாச படங்களை பார்க்கும் பழக்கத்திலிருந்து வெளியேறுவது சிரமம்தான். ஏனெனில் இந்த உலகம் அதை சுற்றியே அமைக்கப்பட்டு விட்டது. இன்டர்நெட், சினிமா, இசை இவற்றின் பெரும்பான்மையின் அழைப்பு அதை நோக்கி அமைந்திருக்கும் பொழுது எப்படி மனித சமூகம் இதை தவிர்ப்பது? ஒவ்வொரு வினாடியும் 30,000த்திற்கும் மேற்பட்ட மனிதர்கள் ஆபாச படங்களை பார்க்கிறார்கள். விபச்சாரத்தை குற்றமாக கருதும் பலர் கூட விபச்சாரத்தில் இருந்து உருவாகும் இந்த செயலை குற்றமாக கருதுவது கிடையாது. என் தோழனே, ஆபாச படங்களை பார்க்கும் பழக்கம் உன் சிந்தனையில், குடும்ப வாழ்வில், குறிப்பாக ஆன்மீக வாழ்வில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். உன் நற்பிறப்பையே கேள்விக்குள்ளாக்கும் செயல் இது. எப்படி சிந்தனையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் தெரியுமா? ஒரு மனிதன் தன் சிந்தனையை எதை கொண்டு நிரப்புவானோ அதை கொண்டே இந்த உலகில் அனைத்தையும் உற்று நோக்குவான். இந்த ஆபாச படங்களில் மூழ்கி தன் சிந்தனையை அதை கொண்டு நிரப்புபவர்கள் சில சமயம் தன் தாயை கூட, ஏன் அவன் உடன் பிறந்த சகோதரியை கூட, இன்னும் தான் பெற்ற மகளை கூட தவறான பார்வையில் பார்க்க நேரிடும். அவன் வாழ்வில் எந்த ஒரு பெண்ணையும் அவனால் கண்ணியமான பார்வையில் பார்ப்பதே சிரமமாகிவிடும். மேலும் எப்படி குடும்ப வாழ்வில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் தெரியுமா? இன்றைய உலகில் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஆபாச படங்களை பார்க்கிறார்கள். இந்த உலகத்தில் சொல்லப்படும் ஒரு பொய் அதற்கு வழியை ஏற்படுத்துகிறது. ஆபாச படங்களை பார்ப்பது கணவன் மனைவியின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகை செய்யும் என்பதே அந்த பொய். ஆம், கணவனும் மனைவியும் சேர்ந்து பார்க்கும்போது வெறும் பணத்திற்காக மருந்துகளை எடுத்துக்கொண்டு தன்னை அலங்கரித்துக் கொண்டு பொய்யாக நடிக்கக்கூடியவர்களைப் போன்று உண்மையாக வாழ வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்றார்கள். இறுதியில் அம்முயற்சி தோல்வியை தழுவுவதே மனமுறிவுக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது. இந்த ஒப்பீடே அதிருப்தியை அவர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி விடுகிறது. இன்னும் பலர் திருமணம் இந்த பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி என்று எண்ணுகிறார்கள். ஒருபோதும் அல்ல. ஒருவன் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டால், அதிலிருந்து விடுபட முயற்சி இல்லை என்றால் மரணமே அதன் முற்றுப்புள்ளியாக அமையும். இறுதியாக, குறிப்பாக ஆன்மீக வாழ்வில் எவ்வாறு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று பாருங்கள். இந்த உலகத்தில் செய்யப்படும் எந்த ஒரு தீமையும் படைத்த இறைவனை விட்டு ஒரு மனிதனை தூரமாக்கும். அதுவும் ஆபாச படங்களை பார்க்கும் பழக்கம் இறைவனுக்கும் அந்த மனிதனுக்கும் இடையில் ஒரு பெரிய தடையை ஏற்படுத்திவிடும். ஆபாச படங்களை பார்க்கும் யாராக இருந்தாலும் தன் தாயோ தந்தையோ அருகில் இருந்தால் பார்ப்பார்களா? ஏன் அவர்கள் தன்னை கண்ணியமாக கருதுகிறார்கள்? அவர்கள் நான் பார்ப்பதை பார்த்துவிட்டால் என்னை தண்டித்து இழிவாக பார்த்து விடுவார்கள் என்ற பயம்தானே. ஏன் உங்கள் சகோதரி அருகில் இருந்தால், உங்கள் ஆசிரியர் அருகில் இருந்தால், உங்கள் குழந்தை அருகில் இருந்தால், உங்கள் வேலையாள் அருகில் இருந்தால் பார்ப்பீர்களா? ஒரு அறையில் ஜன்னல்களை அடைத்துவிட்டு, கதவுகளை தாளிட்டு, விளக்குகளை அணைத்துவிட்டு இருளில் ஆபாச படங்களை பார்க்கிறீர்கள். வெளியில் காலணி அணிந்து கொண்டு உங்களின் தாய் நடந்து வருகிறார்கள் என்றால் என்ன செய்வீர்கள்? அந்த காலடி சப்தத்திற்கு பயந்து நீங்கள் வெட்க உணர்வை கொண்டு பார்ப்பதை மாற்றிக்கொள்வீர்கள். அப்படித்தானே? ஜன்னல்களை அடைத்துவிட்டு, கதவுகளை தாளிட்டு, விளக்குகளை அணைத்துவிட்டு இருளில் ஆபாச படங்களை பார்க்கும் நேரத்தில் உங்கள் இறைவன் உங்களை பார்க்கவில்லையா? இந்த இருளோ கதவுகளை அடைத்திருப்பதோ அவனின் பார்வையை, கண்காணிப்பை தடுத்து விடுமா என்ன? உங்கள் தாய் தந்தைக்கு, சகோதரிக்கு, பிள்ளைகளுக்கு